ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சௌம் சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 4ஆம் நாள், கிழமை திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். சுய சிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், கடின உழைப்பு, கடின முயற்சி இன்று உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கும். எடுத்த முயற்சிகள், எடுத்த மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகள் பெறும். தொழிலில் புதிய வித்தைகளை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். ரகசியங்களை பாதுகாக்க போராட வேண்டியிருக்கும். அது குடும்ப ரகசியமாக இருந்தாலும் சரி, தொழில் ரகசியமாக இருந்தாலும் சரி, காப்பாற்றுவதற்கு சில சிரமங்கள் ஏற்படும். ஆனால் அதில் வெற்றி காண்பீர்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். எதிரிகளை இடம் கண்டு அடையாளம் கண்டு அவர்களை வெற்றி பெறுவீர்கள். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். ரிஷபம். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பொருளாதார நிலை உயரும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதோடு உங்களுடைய திட்டங்கள், எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். ஆகவே எல்லாமே சக்ஸஸாக நடப்பதனால மன மகிழ்ச்சியாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். நல்ல ஒரு இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. மிதுனம். உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், மரியாதை கிடைக்கும். தொழிலில் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் ஏற்படும். அதுவும் ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்காதால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உங்கள் நிர்வாக திறமையால் லாபங்கள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். வண்டி வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. கடகம். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். போட்டிகளில் வெற்றி. தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை வெளிப்படும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு உங்கள் நண்பர்கள் உதவுவார்கள். நண்பர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய விருப்பங்கள் ஒரு உயரிய எண்ணங்களாக இருப்பது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாபா படத்தில் வர மாதிரி விருப்பங்கள் நிறைவேறுதுங்கிறதுக்காக தரங்கட்டதையெல்லாம் நினைக்க வேண்டாம். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிகாரியுடைய கெடுபிடிகள் குறையும். தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். சிம்மம். இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அதிகாரிகள் ஆதரவில் அதிர்ஷ்டம் கை கொடுப்பதாலும் எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி நடைபெறப் போகிறீர்கள். உங்களுடைய சிம்ம கம்பீரம் ஒரு நாளும் தளர்ந்து போகாது. பிரச்சனைகளை கண்டு அஞ்ச மாட்டீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். முதலீட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். தனவரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மதிப்பு மரியாதை கிடைக்கும். உறவினர்களால் சிறு சங்கடங்கள் வந்து சேரும். வண்டி வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கன்னி. சுய சிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தவறு தாமதமாகும். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நீங்கள் யாருக்கும் உதவி செய்ய நினைத்தால் அது உபத்திரமாக முடியும் என்பதால் என்று அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது.
நிர்வாகத் திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். கணக்கு வழக்குகள் சரியாக இல்லாவிட்டால் தணிக்கை அல்லது ஆடிட்டில் மாட்டிக்குவீங்க. அதெல்லாம் சரிவர வச்சுக்கோங்க. தொழிலில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், பேரும் புகழும் உண்டாகும், நல்ல மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இந்த நாள் இனிய நாள் உங்களுக்கு. துலாம். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பயணங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. மருத்துவ செலவு கூடுங்க. பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவைங்க, இல்லாட்டி வம்பல மாட்டிக்குவீங்க. வாழ்க்கை துணையுடைய ஆளுமை அதிகரிக்கும், அதை சமாளித்துக் கொள்ளுங்கள். ஏன்னால் அவர்களால் ஆதாயம் இருக்கிறது. நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும், அவர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிகாரிகள் ஆதரவால் அனுகூலம், ஆதாயங்கள் உண்டாகும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். விருச்சிகம். சுய சிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரித்தாலும் மனம் ஏதோ ஒரு கவலையில் இருக்கும். பணிச்சுமையில் பணி அழுத்தங்கள் ஏற்படும். பணிச்சுமை அதிகரிக்கும். அதையெல்லாம் உங்களுடைய நிர்வாகத் திறமையினுடைய கோளாறுகளாகத்தான் இருக்கும். அதை சரி செய்தால் எல்லாம் சரியாகிவிடும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்டிப்பு தேவைப்படுகிறது. அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருப்பதால் பணத்தை செலவழிப்பதில், விலையுயர்ந்த பொருட்களை கையாள்வதில் மிகவும் கவனம் தேவை. திருடு போவதற்கோ அல்லது பொருட்கள் சேதமாவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் வெற்றி பெற்று வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. தனுசு. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள். நண்பர்களாலும் நிர்வாக திறமையால் நுட்பமான காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். பேரும் புகழும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம். லாபம், வருமானங்கள் ஏற்ற இறக்கம் உண்டாகும். இருந்தால் நிகர வருமான லாபம் என்பதால் கவலை வேண்டாம். உங்கள் திறமைக்கு, நிர்வாக திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர் மூலமும், உறவினர் நண்பர்கள் மூலமும் பழகுவார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. பண விஷயத்தில் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. இல்லாட்டி பணம் திருட்டு போவதற்கோ அல்லது நஷ்டப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் முதலீடு செய்வதற்கும் கவர்ச்சி வார்த்தைகளை மயங்கி முதலீடு செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிகாரிகள் கெடுபிடிகள் குறையும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். கும்பம். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவீர்கள். துணிச்சலாக சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். விருப்பங்கள் நிறைவேறுவதால் பணவரவும், தனவரவும், ஆதாயம் உண்டாகும். உங்கள் மேல் ஏற்படும் விமர்சனங்களை, வீண்பலிகளை துடைத்துவிட்டு சாதனைகள் புரிவீர்கள். அதிகாரிகள் மாற்றம் மனமகிழ்ச்சியை தரும். அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆகவே நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து வெற்றி காணும் நாள் இந்த நாள். மீனம். உங்கள் பேச்சில் தனித்துவம் ஏற்படும். அதனால் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எப்பாடுபட்டாவது உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் இருக்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். வாகன வசதி கூடும். அதிகாரிகள் மாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதிகாரிகள் ஆதரவு மன ஆறுதலை தரும். திட்டங்கள், நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறணும். உங்கள் நண்பர்கள்லாம் உங்களுக்கு மனநிலை அறிந்து உங்களுடைய போக்கிலே உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்றைக்கி வாழ்க்கை துணையால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியம் வந்து காத்தருவாராக. முருகாசரணம், கந்தாசரணம்,
எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கு இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் அந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வைங்க. நன்றி, வணக்கம்.